நாம் தமிழர் கட்சி சார்பா 1000க்கும் மேல மாடுகளை கூட்டிட்டு வந்து மாநாடு நடத்தி மாட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. சரி, எதுக்காக இந்த ஆடு மாடுகள் மாநாடு? தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற காட்டுக்குள்ள ஆடு மாடை மேய்க்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையை எதிர்த்துதான் இந்த மாநாடு நடத்திருக்காங்க. சரி, உயர் நீதிமன்றம் தடை விதிக்க சொல்லி வழக்கு போட்டது யாரு? தமிழ்நாடு அரசா? தமிழ்நாடு அரசு இல்ல, தீரன் திருமுருகன் அப்படின்ற ஒரு வக்கீல் தான் இந்த வழக்க போட்டிருக்காரு. மாநாடு நடத்தின நாம் தமிழர் கட்சியில தான் மாநில ஒருங்கிணைப்பாளரா அவரு இருக்காரு. சரி, அப்படின்னா முதல்ல இந்த வக்கீல் இந்த வழக்க போட்டதுக்காக மேய்ச்சல் சமூக மக்கள் கிட்ட நீங்க நடத்தின மாநாட்டுல மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? தடைய போட சொன்னதும் நாம் தமிழர் தம்பிதான். உயர் நீதிமன்றம் தடைய போட்டதுக்கு அப்புறம் இப்ப தடைய நீக்க சொல்லி மாநாடு நடத்துறதும் நாம் தமிழர் சொம்புங்க தான். குறைஞ்சபட்சம் இந்த தடைய போட சொல்லி வழக்கு போட்டு மேய்ச்சல் சமூக மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்ச தீரன் திருமுருகனை நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கிட்டு இந்த மாநாட்டை நடத்திருக்கலாமே. ஒரு எழவும் பண்ணாம வாயில்லாத ஜீவன்களை வச்சு மாநாடு நடத்துனது மட்டும் இல்லாம அந்த மாடுங்களுக்கு ஓட்டுரிமை வேணும்னு பேசிருக்காரு இந்த மானங்கெட்ட சீமானு. ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடு மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் கேக்குற விஷயம் என்னன்னா, எப்படி சீமான் மாட்டுக்கிட்டலாம் பேசுறாரு அப்படின்னு தான். எல்லாத கேள்வி கேட்க முடியாத, சுயமா சிந்திக்க முடியாத ஜாம்பிங்க கிட்ட தானே இப்போ மாடு கிட்ட பேசுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நண்பர்களே, இங்க ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ சும்மாறா